இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு எந்த ஒரு மீனிங்கில் சொல்லி வச்சாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளை பார்த்து சிரிக்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க. அர்ஜுனர் பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறாராம், உன்னை ஏமாற்றி சண்டை போடுறதுக்காக சொல்லலை, இந்த யோகத்தை நான் முதலே மனுவுக்கு உபதேசித்தேன். மனு வழியாக உலகில் இது பரம்பித்து அவதார ரகசியத்தை சொல்லி பிறகு கர்மயோகத்தின் பிரிவுகளையும் சொல்லி ஆத்ம ஞானத்தின் பெருமையையும் விளக்குகின்றார். இது எங்கே நடக்கிறது அப்படின்னா 4ஆம் அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் அருமையாக இருக்க பகவானும் ஸ்ரீகிருஷ்ணருடைய கேள்வி பதில்கள், அவருடைய எதனால் அப்படி கைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது. சில பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உபத்திரவம் கொடுக்கறது இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயுமே நடந்திருக்கு. அர்ஜுனனுக்குள்ள நிறைய கேள்விகள் கரெக்டாக பெருமாள்கிட்டயே கேட்டதுனால அவர் தப்பிச்சார். என்ன மிஸ்கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? நம்மளுக்கு பிரச்சனைன்னு வந்தால் நம்மளுக்கு யார் கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க, நம்மளை மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக கைட் பண்ணுறாங்கங்கிறது கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. 4வது அத்தியாயம் முடிஞ்சு 5வது அத்தியாயமான சந்நியாச யோகம். கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகத்தை பெற முடியாது. சுக துக்கங்களை பொருட்படுத்தாமல் கர்மயோகத்தையே நம்ம தழுவி இருந்தோம்னா பலனை கடுக பெறலாம். மனம் சமநிலையில் நிற்க பெற்றோர் இவ்வுலகத்திலேயே இயற்கையை வென்றோர் ஆவர். சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லேமெண்டிங்கில் போயின்ட்டுருக்கோம், நம்ம புலம்பி தள்ளின்னு இருக்கோம், இல்லை ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே என்ன சொல்கிறதுனா ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் காமிக்கிறது இல்லையா? என்ன ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு ரீசன், நம்மளால் மைண்டை காமாக வச்சுக்க முடியல, ஏன்னா நம்மளுக்கு அது தெரியல, பழகலை. அந்த சால்மன் பாப்பையா அவர்கள் சொல்வார், பழகி பார்க்கலாமாங்க. மனசோடு நம்ம முதல்ல பழகி பார்க்கணும். அது மனசுக்குள்ளே இருக்கிறவர் கோவிந்தன்கிறச்சே கோவிந்தனோட சேர்ந்து லயிச்சு பார்த்தாக்கா பாக்கி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக லைன் அப் ஆகும். ஹரி இஸ் அர் வை யூ ஒரி அப்படின்னு சொல்லுவாள். 6வது அத்தியாயமான தியான யோகத்தில் பெருமாளே சொல்கிறார், ஒருவன் எல்லா கோட்பாடுகளையும் துறந்து விட்டு புலன்களிலேனும் செயல்களினேலும் பற்றுதல் இன்றி இருப்பானாயின் அப்பொழுதுதான் அவன் யோக நிலையில் இருப்பவன். யோகானா என்ன, அசோசியேட்டட் வித் வாட், அவர் அப்படி கிளியராக கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறார். இந்த யோகத்தில் கலந்தவன் எங்கும் சமப்பார்வையுடையவனாய் எல்லா உயிர்களிடத்தும் தான் இருப்பதும் தன்னுள் எல்லா உயிர்களும் இருப்பதும் நன்கு உணர்கிறான். இதனால தான் சொல்கிறோம், மற்றவங்களுக்கு எது ஹர்ட்டிங்காக இருக்குன்னா நம்மளுக்கு எது ஹர்ட்டிங்காக இருக்கோ அதை மற்றவங்களுக்கு செய்யாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? எங்கும் எதிலும் என்னை காண்கிறானோ, எல்லா பொருட்களையும் என்னிடத்தை காண்கின்றானோ அவனுக்கு நான் அழிய மாட்டேன், எனக்கானவன் அழிய மாட்டான். அர்ஜுனுடைய மீண்டும் மீண்டும் கேள்விகளுக்கு தவம் செய்வோரை காட்டிலும் யோகி சிறந்தவன். சுமார் 3 கோடி மக்கள் ஸ்ரீமத் பகவத்கீதா 701 ஸ்லோகத்தையும் ஃபுல்லாக எழுதி அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் எழுதி கிருஷ்ணரோட காலடியில் வச்சு அதை பூஜை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியும். எனக்கு தெரியும்னு சும்மா இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.